வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கிருஷி நோட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஐகார குறுக்கம்னா என்ன, அவகார குறுக்கம்னா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல குறுக்கம் அப்படின்னா என்னன்னா, ஒரு எழுத்து ஒரு சொல்ல வரும்போது அதனோட மாத்திர அளவுலேருந்து குறைஞ்சு ஒலிக்கிறது தான் நம்ம குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஐகார குறுக்கம் அப்படின்னா என்னன்னா, ஐன்ற எழுத்து சொல்லில் முதலையோ நடுவுலையோ இல்லை கடைசியிலையோ வரும்போது அதனோட 2 மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சு ஒலிக்கிறது தான் நம்ம ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு ஐப்பசி வைகாசி. ஐன்ற எழுத்து சொல்ல முதல்ல வந்திருக்கு. இந்த இடத்துல அதோட 2 மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். இதே இது தலைவன்ற இடத்துல பாருங்கள், ஐன்ற எழுத்து நடுவில் வந்திருக்கு. இப்படி இடையில வந்தால் 1 மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கும். அதே அடுத்தது பாருங்கள் கவலை. இதில் வந்து ஐன்ற எழுத்து கடைசியில் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 1 மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கும். இந்த மாதிரி ஐன்ற எழுத்து அதோட 2 மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி ஒலிக்கிறதா நம்ம ஐகார குறுக்கம்னு சொல்லுவோம். அடுத்து அவுகார குறுக்கமும் இதே மாதிரி தான். அவ்வொன்ற எழுத்து அதோட 2 மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி ஒலிக்கிறத நம்ம அவுகார குறுக்கம்னு சொல்லுவோம். அவ்வொன்ற எழுத்து தனியாக வந்தால் 2 மாத்திரை அளவாக ஒலிக்கும். இதே இது சொல்லுக்கு முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கும். எடுத்துக்காட்டு பாருங்கள், வௌவால், ஔவையார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவ்வொன்ற எழுத்து ஒரு சொல்லில் நடுவுலையோ கடைசியிலையோ வரவே வராது.